இந்த மேட்ச் மதிக்காது, இந்த மேட்ச் நடந்துக்காதுங்க. ஏன்னா அவ்வளோ த்ரில்லிங்காக போயிடுச்சு இந்த மேட்ச்சு. ரொம்ப பயங்கரமா போயிடுச்சுங்க. 63 தானே அது ஈஸியா எட்டிடுவாங்கன்னு இந்திய ஃபேன்ஸ் எல்லாமே நினைச்சாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட் வச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா. நாங்க அந்த இலக்கை ஈஸியா எடுக்கிறது மட்டும் நீங்களும் இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும் சொல்லி 8 விக்கெட் பண்ணிட்டாங்க இந்தியா. விக்கெட் பண்ண லாஸ்ட் 2 விக்கெட்ல 2 ரன் அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இந்தியா தள்ளப்பட்டிருந்தாங்க. ஆனா அது ஈஸியா இது பண்ணிட்டோம். அது ஈஸியா டிஃபென்ஸ் பண்ணி ஜெயிச்சிட்டோம். அது 8 விக்கெட் 62 ரன் தாங்க. ஃபர்ஸ்ட் 25 ரன்னுக்குள்ளேயே முக்கியமான 6 விக்கெட்டும் போயிடுச்சுங்க. முக்கியமான 6 விக்கெட்டும் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 25 ரன் 30 ரன்னுக்குள்ள முக்கியமான 6 விக்கெட்டும் இழந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அந்த 6 விக்கெட் மட்டும் கொஞ்சம் இலக்காம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்கோர் வந்துருப்பாங்க. 180 150 அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கோர் வந்துருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஆனா பவுலிலே 6 விக்கெட் இருந்தாங்க. என்னாச்சுன்னா கவர்மெண்ட் ஸ்கோர் எட்ட முடியல சவுத் ஆப்பிரிக்கால. இந்தியா பவுலிக்குள்ளே 8 விக்கெட் விட்டாங்க. கஷ்டப்பட்டு தான் இந்தியா ஜெயிச்சாங்க மேட்ச். சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல தவிர ஈஸியாலாம் ஜெயிக்கல. நிறைய பெண்டு செய்யப்படல பேட்ல. அது பார்க்கலாம். இப்போ நம்ம நிறைய பால் சியப்போல் போருக்கு அதனால தான் விக்கெட் ஆச்சு. இல்லைன்னா ஒரு விக்கெட் ஒரு 2 விக்கெட் அந்த மாதிரி ஆகும் இந்தியாவுக்கு. அந்த மாதிரி ஆகும். அது விட்டு செய்யப்படலை, சரியா அடிக்கல காரணத்தினால 8 விக்கெட் ஆயிடுச்சு. ஸோ மற்றபடி ஒன்றும் கிடையாது இந்தியாவுக்கு. இந்தியா நல்லா பவுலிங் பண்ணாங்க, நல்ல பேட்டிங் பண்ணாங்க. ஆனால் நிறைய கேட்சஸ் கொடுத்தாங்க. ஒரு 4-5 கேட்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்தாங்க. அந்த 4-5 கேட்சஸும் சவுத் ஆப்பிரிக்கா விட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா 4-5 கேட்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா விட்டாங்க. 4-5 கேட்ச் இந்தியாவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்தாங்க. ஆனால் அந்த கேட்சை இந்தியா விட்டாங்க. அதுதான் உங்களுக்கு குறை. இந்தியா ஃபீல்டிங் இதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் இந்தியா. மற்றபடி பேட்டிங் இதில் இன்னும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். ஃபீல்டிங் இது பேட்டிங் இது ரெண்டுமே கவனத்தை செலுத்தணும். பவுலிங் யூனிட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகணும். மற்றபடி இந்தியா நல்லா பேட்டிங் நல்லா பவுலிங் பண்ணுறாங்க. ஃபீல்டிங் யூனிட்டு பேட்டிங் யூனிட் மட்டும்தான் ஒரு 50% இம்ப்ரூவ்மெண்ட்னா, ஒரு பவுலிங் 100% இம்ப்ரூவ்மெண்ட்னா, பேட்டிங்லேயும் 100% இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், ஃபீல்டிங்லேயும் 100% இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். ஆனால் ஃபீல்டிங்கில் ஒரு 20% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இந்தியாவுக்கு. பவுலிங்கில் 100% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இந்தியாவுக்கு. பேட்டிங்கில் ஒரு 80% தான் இருக்கு. மிச்சம் 20% இது பண்ணணும், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். மற்றபடி இந்தியாவுக்கு ஒன்றும் பெருசாக ஒரு குறை இல்லை. பார்த்தீங்களா செய்யப்படல அந்த ஷாட்டு ரீட்டாக வச்சு தவிர
டிஸ்டன்ஸ் கிடைக்கல இந்த ஷாட்க்கு. இதோ போயிடுச்சு தவிர டிஸ்டன்ஸ் கிடைக்கல. நல்ல பவுண்டரி, இது சூப்பர் பவுண்டரி, இதே சூப்பர் ஸ்ட்ரைக்கர் பவுண்டரியா இருக்கும். இது இது செம்ம பவுண்டரிங்க. இது பாருங்க, இந்த மாதிரி தான் நிறைய கேட்சஸ் விட்டாங்க. ஒரு 6 கேட்சஸ் இந்த மாதிரி தான் இது பண்ணாங்க. கேட்சஸ் இந்த மாதிரி தான் இந்தியா இது பண்ணாங்க. ஆனாலும் இந்தியா ஒரு 2 ரன் இருக்கும்போது கையில சவுத் ஆப்பிரிக்கா 2 விக்கெட்டு, இந்தியாவுக்கு 2 ரன் இருக்கும்போது ஒரு பவுண்டரி அடிச்சு ஜெயிச்சுட்டாரு. ஒரு பவுண்டரி அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தா இந்தியாவை. இந்தியா கையில 2 விக்கெட், சவுத் ஆப்பிரிக்கா கையில 2, இந்தியா கையில தேவை 2 ரன்னு. சவுத் ஆப்பிரிக்கா கையில 2 விக்கெட், 2 விக்கெட் தேவை சவுத் ஆப்பிரிக்காக்கு. ஆனா இந்தியா ஜெயிச்சிட்டாரு. இந்தியாவுக்கு தேவை 2 ரன்னு, 2 விக்கெட் தான் இருந்துச்சு, ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. ஒரு பவுண்டரி அடிச்சுட்டாங்க. வின்னிங் ஷாட் வின்னிங் ஷாட் இப்போ பார்ப்பீங்க. செய்யப்படல இந்த ஷாட்லாம். வின்னிங் ஷாட் இந்த மாதிரி தான் இருக்கும். வின்னிங் ஷாட் கையில் 2 விக்கெட் இருந்துச்சுங்க. கையில் இந்தியா கையில் 2 ரன் இருந்துச்சு. இந்தியா கையில் பாருங்க வின்னிங் ஷாட். இது வின்னிங் ஷாட்டுங்க. இது தமிழோட மேட்ச் வாங்கிக்க